குரூப் 4 தமிழ் இலக்கணம் பார்ட் 7 100 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழிவமதி ஆகும். ஸோ என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது அவங்க சொன்ன வேர்டு எக்ஸாக்டாக சொல்கிறதுனால நம்ம டபுள் கொட்டேஷன் மார்க்கில் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து இதில் வேறு எந்த இதுவுமே தேடாமல் ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப் மட்டும் வச்சாலே போதுமானது. அடுத்தது நிறுத்தற் குறியிடுக. ஆ பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அப்போ ஆ அப்படிங்கிறது ஆச்சரியத்தோடு சொல்கிறது, பூனையின் காலில் அடிபட்டு விட்டது ஐயோ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆச்சரியக்குறி வரணும். அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிய. நான் திடலில் ஓடினேன் தன்வினை. சரியான ஊர் பெயரின் மரபு எது? உதகமண்டலம் உதகை. தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். அடுத்தது பாருங்கள், ஊர் பெயர்களின் மரபு. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, கும்பகோணம் குடந்தை. விவாகம் திருமணம் தமிழ் சொல். சர்க்கார் அரசாங்கம். லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. சரியான வினைமரபு எடுத்தெழுதுக. தண்ணீர் குடித்தான். ஸோ நீர் தண்ணீர் பருகினான்ங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஆனால் தண்ணீர் குடித்தான்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது விடை வகையை தேர்ந்தெடுத்தல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலை சொற்கள். டவுன்லோட் பதிவிறக்கம். பர்சனாலிட்டி ஆளுமை. தீசிஸ் ஆய்வேடு. சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். நகமும் சதையும் போல நட்பு. மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம்? தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை. அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. நீங்கு நீக்க. ஸோ என் பெயரை நீக்கி நினைத்தால் நீங்கு, என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது சேர்ந்து சேர்த்து. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். புதைந்து புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. நீங்கள் நாளையுமே பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். பாடல் பாடினான் அப்படிங்கிறது இறந்த காலம் சரியான தொடர். அகர வரிசைப்படி எழுதுகன்னு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வேர்டு கா அப்படிங்கிறது எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறதுல முடியுதா? அப்போ ஆ கி அந்த வரிசைப்படி நீங்கள் அந்த சவுண்டு வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் சரியானது கான், கிளி, கீ, கீரி, குடுவை, கேள்வி, கொல். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை. உலர்ந்தும் உழவே தலை. தலைனா சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காற்றின் மெல்லிய டேஸ் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. தொடுதல். ஓகேங்களா? காற்றோட மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் அப்படிங்கிறத இடையில வரக்கூடிய வேர்டு. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? படி என்னும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு படிக்கிறான். வலுவு சொல்லற்ற தொடர். தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். பொறுத்துக. கண் மணி, பொன் விலங்கு, மலை தேன், வான் மலை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன் வந்து விடுகிறேன். திங்கள் அப்படிங்கிறது கிழமையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும். இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். இரு பொருள். மாலை என்பது பூ மாலையும் குறிக்கும், ஈவினிங் மாலை பொழுதையும் குறிக்கும்.
அடுத்தது அரு ஆறு. அருங்கிறது வெட்டுதல், ஆறுங்கிறது நதியை குறிக்கும். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடு. மடுவில் மாடு குளித்தது. ஓகேங்களா? மடுவில் மாடு குளித்தது. கூற்று. பழந்தமிழர் மலை சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். மலையில் நனைந்து கொண்டே உண்பர். இது 4 கூற்றுமே மலையில் நனைந்து கொண்டே உண்பர் அப்படிங்கிறது தவறு. மித்த 3 இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பழையங்காலத்து சம்பிரதாயத்தை சொல்லுது. ஸோ முதல் 3 கூற்று சரி, 4வது கூற்று தவறு. அடுத்தது பாருங்கள். தெருக்கூத்தை தமிழ்களின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர். இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இது 3மே சரியான கூற்று. கலைச்சொல். ஹியூமனிட்டி மனிதநேயம். டொர்னடோ சூறாவளி. செலைன் சாயில் கலர் நிலம். அகர வரிசைப்படி எழுதுக. அகெயின் அந்த வரிசைப்படி நீங்கள் ரீட் பண்ணாலே எழுதிடலாம். அடுத்தது அச்சாணி. உலகத்தோர்க்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். சேம் தான். அகர வரிசை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். கொடு. வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயர் உருவாக்குதல். கொடு கொடுத்தல். வேர்ச்சொல்லுக்குறி வினைமுற்று போனான். படி என்பதன் வினையாளனிய பெயர் படித்தவர். சென்றனர் வேர்ச்சொல்லை தருக செல். வேர்ச்சொல்லை தெரிவு செய். மகிழ்வித்தனன் மகிழ். நடப்பால். இச்சொல்லின் வேர்ச்சொல் நட. மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக. பொறுப்பு, வெறுப்பு, அசலம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் பயிர் வகை. விலை. விலை. ஃபஸ்ட்டு விலை பொருளின் மதிப்பு சொல்லுது. 2வது விலை விளைச்சல் உண்டாக்குதலை சொல்லுது. அடுத்தது வாசலில் போடுவது கோலம். பந்தின் வடிவம் கோலம். கூரை. கூரை இதுக்கானது. ஃபஸ்ட்டு கூரை வீட்டோட தரை. 2வது கூறப்படுதுன்னு சொல்லுவேன் அந்த கூரை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கான்சனன்ட் மெய்யெழுத்து. அடுத்தது பாருங்கள். பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். சாயம் ஏற்றுதல் தோல் பதனிடுதல் டேனிங். சாயம் ஏற்றுதல் டையிங். தறி லூம். மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். பால் பருகினான். தண்ணீர் தான் குடித்தான் வரும். சந்திப்பிழை. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கோழி கூவும். கோழி கொக்கரிக்கும். பொருந்தா சொல்லை கண்டறிய. மென்தொடர் குற்றியலுகரம். அதில் பொருந்தது எஃகு அப்படிங்கிறதான். அடுத்ததாக பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தா சொல் பஞ்சு. நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தாள். சோம்பல் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இரவலர் எதிர்ச்சொல் புறவலர். பிரித்தெழுதுக. தம்முயிர் தம் ப்ளஸ் உயிர். சேர்த்தெழுதுக. பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். வட்டு ப்ளஸ் ஆடினான் என்பதை சேர்த்தெழுதுக. வட்டாடினான். அடுத்தது உங்களுக்கு செட்டாக ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கீழ்கணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஊர். அதுதான் சரியானது. ஒரு ஊர் அப்படிங்கிறது ஊர் அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். சரியான சென்டென்ஸு. மித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓர் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. ஸோ ஒரு பொதுக்கூட்டம் தான் சரி வரும். ஓர் அமைச்சர். பிழையற்ற தொடர் ஒரு ஊர். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியாக பொருந்தும் வினையை கண்டறிக. இழைத்து செய்து. ஓகே. அடுத்தது மீனிங்கு. எத்தனைக்கும் முயலும். வெறுப்பு மலை. கழனி வயல். நிகர் சமம். பயிலுதல் படித்தல். ஞானம் வெட்கம். முகில் மேகம். காலன் யமன். ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இதுவென்று. கன்று தனது தலையை ஆட்டியது. அகைன் ஒருமை பன்மை பிழை. என் தங்கை பரிசு பெற்றாள். நான் நன்றாக தேர்வு எழுதின். உடன்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிற வினைத்தொடர். கூட்டுப்பெயரை குறியீடு. மாந்தோப்பு. கல்னா கற்குவியல், அதோட கூட்டுப்பெயர். ஆடு ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் ஊழி. அகம் அப்படிங்கிறது வீடு மற்றும் மனம் 2 பொருட்களையுமே குறிக்கும். லாஸ்ட் கொஸ்டின். அலங்காரம் ஒப்பனை அப்படின்னு சொல்லப்படுது.
குரூப் 4 நியூலி அப்டேட்டட் சிலபஸ் ஸ்டடி மெட்டீரியல் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் சப்ஜெக்ட் வைஸு ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.